Amen. Hallelujah. Praise be to God. Praise you, Lord. Welcome you all in the name of Lord and Savior Jesus Christ. Even this evening, it's God's grace for us to come in God's presence and worship Him and to meditate on the Word of God. Amen. For a few minutes, let's close our eyes in prayer. Hallelujah. We praise you, Lord. We worship you, Lord. We worship you. Let's praise Him and worship Him for a few minutes for this beautiful day that He has given us, the beautiful time that He has given us to meditate on the words, and also God's guidance all through today, that He led us wonderfully and gave us this beautiful time to be in His presence. God's grace are new every day. God's mercy is new every day. And the very breath in our nostrils says that like He is living God, and there are a lot of people struggling out there, and but we believe God is protecting us, covering us with His blood. Hallelujah. We praise you, Lord. We praise you, Father Jesus. God, we thank you, Appa. Hallelujah. Hallelujah. Praise you, Lord. We praise you, Lord. We praise you. Nandri Tagapane. Nandri. We worship you, Appa. We worship you, Lord. We worship you, Andare. We worship you. We worship you. We worship you. We worship you, Father Jesus God. Thank you, Andare. Thank you, Lord. Thank you, Father Jesus God. Hallelujah. Hallelujah. இந்த நாவில் புது பாட்டு என் தேசன் தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் வந்து என்னை சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீங்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீங்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், மாற்றம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆயினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆயினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இவ்வுலக பாடு என்னை செய்திடும், அவ்வுலக வாழ்க்கைக்கான காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்க்கைக்கான காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ள
Hallelujah. Praise you, Lord. We praise you, Father Jesus God. We thank you, ஆண்டவரே ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆண்டவரே அம்மா, hallelujah. ஆண்டவரே நீயும் எங்கள் தாயும் தந்தையும் ஆனீர் ஆண்டவரே. எஸ் Father Jesus God. ஆண்டவரே சேற்றிலிருந்து எங்களை தூக்கி ஆண்டவரே எங்களை கழுவி ஆண்டவரே உங்கள் ரத்தத்தால் கழுவி எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீங்க ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நன்றி நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிரசனத்துக்காக நன்றி, உங்களுடைய ரத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே, உங்களுடைய வழிநடத்ததுக்காக நன்றி ராஜா. ஹalleluya. We praise you Lord. ஆண்டவரே வார்த்தைகள் போதாது ஆண்டவரே உங்களை துதிக்க, வார்த்தைகள் போதாது ஆண்டவரே உங்களை போற்ற ஆண்டவரே. ஹalleluya. நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர், உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே ராஜா. We praise you Lord. We glorify your name Father Jesus God for how great and wonderful you are to us Father Jesus God. We thank you Father Lord. We thank you for putting for us the words of praises in our mouth Father Lord. We praise you and we glorify your name. Refresh our spirit Father Jesus God. Lead us through Father Jesus God today and lead us through Father Jesus God in the Father Lord the words that we are going to listen this evening Father Jesus God. We praise you, we glorify your name Father Lord. We ask in the mighty matchless name of our Lord and Savior Jesus Christ. Amen. 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 Thank you brother. கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான நாளிலும் மறுபடியும் கூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கு தேவன் தந்திருக்கிற இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Praise be to God. God has given us another opportunity to meditate on God's word and worship Him. I praise God for that. நாம் வாழ்கிற இந்த நாட்களை பார்க்கும் பொழுது ஒரு விசுவாச பரீட்சை நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஆகவே நாம் தியானிக்கிற இந்த வேத பகுதியும் நிச்சயமாக நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். The time we are living, it's the time, it's a testing time of our faith. So even though our words, whatever we going to meditate, that will strengthen our faith. நாம் எபிரேய நிருபத்திலே தொடர்ச்சியாக இந்த நாளிலே 11வது அதிகாரத்துக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். So we are continuously meditating from the book of Hebrews and today we're going to start from chapter 11. கடந்த பாடத்திலே நம்ம கடைசியாக முடிக்கும் பொழுது அங்கே பவுல் அப்போஸ்தலன் முடிக்குகிறார், நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்தும ஈடேற விசுவாசிகளாக இருக்கிறோம் என்று வாசித்தோம். We saw that in the last chapter, last verse, Paul the apostle says, but we do not belong to those who shrink back and are destroyed, but to those who have faith and are saved. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக, அதாவது அந்த விசுவாசிகளை அவர் பார்க்கும் பொழுது அவருடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படியாக அவர்களை மறுபடியும் விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாகவும், அதோடு கூட அந்த நாட்களிலே அவர்கள் சென்ற உபத்திரவத்தின் மத்தியிலே இருந்த அந்த ஜனங்கள் மறுபடியும் அந்த விசுவாசத்திலே இன்னும் அதிகமாக பலப்படும்படியாகவும் தான் இந்த 11வது அதிகாரத்திலே அவர் பழைய ஏற்பாட்டிலே இருந்த பரிசுத்தவான்களுடைய அந்த விசுவாச வாழ்க்கையை குறித்து என்ன செய்கிறார், காண்பிக்க விரும்புகிறார். So here we can see that he saw the believers and he just want to, by looking at their faith, he want to stir up their faith. Even though they go through the persecutions, he want to strengthen their faith. That is where he starts with the verse chapter 11 and he will be showing some specific important character from the Bible. ஆகவே தான் இந்த ஆத்தும ஈடேற நாங்கள் விசுவாசிகளாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை காண்பிப்பதன் மூலமாக மறுபடியும் இந்த விசுவாசிகளை பலப்படுத்த அவர் உற்சாகப்படுத்த விரும்புகிறார். So he just, when he says that those who are strengthened by their faith, he just he want to show some important people from the faith leaders and he want to encourage them. இப்போ முதலாவது வசனம் 11வது அதிகாரம் எபிரேய நிருபம் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். 1வது வசனத்திலே பார்க்கும் பொழுது தொடங்குகிறார், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். And if you start the verse from chapter 11 verse 1, he says, now faith is confidence in what we hope for and assurance about what we do not see. ஈஸ் வேர்ட் சொல்லப்படுகிற ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியாக அதை மொழிபெயர்த்திருக்கிறது. There is another translation, translation that says like this, நாம் நம்புகிறவற்றின் மீது கொண்டுள்ள உறுதிதான் விசுவாசம் ஆகும்,
நாம் கண்ணால் பார்க்காவிட்டாலும் கூட உண்மையான ஒன்றை நம்புவதுதான் விசுவாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. What it says is faith is the one that we hope for, and also that we don't see with our eyes, but still we believe on that. அதாவது அவர் இங்கே சொல்ல வருகிற கருத்தை பார்க்கும் பொழுது நாம் நம்புகிறவற்றின் மீது கொண்டுள்ள உறுதிதான் விசுவாசம் என்று சொல்லுகிறார். It says the faith is the confidence that we hope for. ஆனா நாம் கண்ணால பார்க்காவிட்டாலும் கூட உண்மையான ஒன்றை நம்புவதுதான் விசுவாசம் என்று சொல்லுகிறார். Also he says that even though we don't see with our eyes, even though it's not visible, but still when we believe on it, that is called faith. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நாம் இப்போ நம்பிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்பிக்கை வைத்திருக்கிற பல ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. So there are lots of, if you look at the Christian faith, there are lots of important or in-depth truth about that. நாம் அதை காணாவிட்டாலும் அதை நம்புகிறோம். Even though we don't see that with our naked eyes, we still believe. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில எதிர்பார்க்கப்படுகிற அந்த நம்பிக்கைகளை குறித்து பார்க்கும் பொழுது, நாம் முதலாவது பார்க்கும் பொழுது இந்த ரட்சிப்பு குறித்து நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. So there are lots of beliefs in our Christian walk, but we can say that few are things. One, we can say that the salvation, we have a faith or belief in the salvation. ரெண்டாவது நம்ம நீதியை குறித்து, தேவ நீதி மேல வைத்திருக்கிற விசுவாசம், நீதியை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறோம். Also we have faith, belief or faith, or we can call it a faith or belief in our righteousness. நம்முடைய சுயநீதி அல்ல, நாம் தேவனுடைய நீதியை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதிலே நாம் உறுதியாக இருக்கிறோம். We are very sure that we are not dependent on our self righteousness, but we depend on God's righteousness. அழைப்பை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. Also we have belief on our calling. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கிறது. Also there is a faith in our Christian walk. தேவாதி தேவன் அவர்தான் சிருஷ்டிகர் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. Also we have a faith or belief or hope that we say that God is the creator. எதிர்கால வாழ்க்கை, எதிர்கால ஃபியூச்சர் லைஃப் குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. We have a belief on our future life. உயிர்த்தெழுதலை குறித்து நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. We have a belief on our resurrection. நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற வெகுமதிகள், அதாவது ஜட்ஜ்மெண்ட் டேயில் கிடைக்கிற வெகுமதிகளை குறித்து, கிரீடங்களை குறித்து நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. So we know we have a belief on the final judgment day that we get the treasures or we get the crowns. We have a belief on that. கர்த்தருடைய வருகை குறித்து, இரண்டாம் வருகை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கிறது. Also we have a belief on our second coming. கிறிஸ்துவை போல நாம மர்வமாக்கப்பட்டு அவரை போல இருப்போம் என்கிறதை குறித்து நமக்கு உள்ள நம்பிக்கை இருக்கிறது. Also we have a belief of we will be transformed like Christ at one point. நித்திய ஜீவனை குறித்து நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. Also we have a belief on our eternal life. இப்போ இதெல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது இப்படி பல தரப்பட்ட நம்பிக்கையை இந்த கிறிஸ்தவ விசுவாசத்திலே நாம வைத்திருக்கிறோம். But in our Christian walk we can see there are lots of different kind of beliefs of faith we follow or we have. இப்போ இவர் இந்த இடத்துல தொடங்கும் போது சொல்லுகிறார், நாம எதை நம்புறோம், அதாவது காணப்படாத காரியங்கள் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த உறுதிதான் விசுவாசம் என்று சொல்லுகிறார். But here he says that the things with which we don't see, when we believe on it, that is called faith. இப்போ நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டபடி இந்த விசுவாசம் என்பது, விசுவாசத்தின் அளவு என்பது ரோமர் 12:3 சொல்லுகிறபடி பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ள ஒரு விசுவாச அளவு வைக்கப்பட்டு இருந்தாலும், இந்த விசுவாசத்தினுடைய வளர்ச்சி என்பது தேவனுடைய வார்த்தையின் மேல, தேவனுடைய வார்த்தையை கேட்பது மூலமாக, தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது மூலமாகத்தான் நம்முடைய விசுவாசம் வளர்கிறது. அந்த வார்த்தையில் பலப்படுவது மூலமாகத்தான் விசுவாசம் என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது. So even though when we read Romans chapter 12 verse 3, there is a limit or there is a measure that for each person the faith has been given, but still when we listen to the word of God, when we meditate on the word of God, that is where we can grow our faith. அப்ப விசுவாசம் எப்படி வரும் என்று கேட்டா நமக்கு ரோமர் 10:17 சொல்றபடி வேற எங்க இருந்து அங்கே விசுவாசம் வருகிறது இல்ல, தேவனுடைய வசனத்தினாலே மாத்திரம் தான் விசுவாசம் வருகிறது. So when they ask where the faith comes from, then you can show the reference from Romans chapter 10 verse 13. It says it comes from hearing the word of God.
chapter 10 verse 17. Sorry, so Romans chapter 10 verse 17. ஆகவே நம்ம இதில் வந்துட்டு பார்க்கும் பொழுது நமக்கு தேவன் தந்திருக்கிற விசுவாச அளவை பெருக வைப்பது என்பது தேவனுடைய வார்த்தையை மெடிடேட் பண்ணுவது மூலமாக, தியானிப்பது மூலமாகத்தான் அந்த விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பெருகுகிறது, அது வளர்கிறது. So when we want to increase our level of our faith, then when we look at and we hear the word of God, when we meditate on the word of God, then we can increase our faith level. ஆகவே நமக்கு இப்போ தோமாவுக்குள்ள சொன்னபடி, தோமாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன பதில் நம்ம பார்த்தோம். யோவான் 20வது அதிகாரத்தில் 29வது வசனத்தில் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து தோமாவை பார்த்து சொல்லும்போது சொன்னால், நீ கண்டுதானே விசுவாசித்தா, ஆனால் காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். இப்போது இந்த விசுவாசம் என்பது காணாதவற்றை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். இப்போ பார்க்குறோம், மேகத்தை பார்க்குறோம், மேகத்தை பார்த்தோன்னே கொஞ்சம் இருட்டி கொண்டு வருகிறது, மேகம் இருளாக இருக்கிறதை பார்த்துட்டு ஓகே மழை பெய்ய போகுது என்று சொல்வது அது விசுவாசம் கிடையாது. So when we know about Thomas, when Jesus said to Thomas about his faith in John chapter 20 verse 29, he said, because you have seen me, you have believed. Blessed are those who are not seen, yet they have believed. So looking at the things and believing it. For example, looking at the cloud, and if you say that it's getting dark and if it's going to rain, if you see looking at the things and if you say there is no belief in that. அங்கே பார்க்கும் பொழுது, மேகத்தை பார்க்கும் பொழுது வறட்சியாக இருக்கிறது, மழை பெய்வதற்குரிய சின்ன அறிகுறி கூட காணப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நாம் விசுவாசம் வைத்து சொல்லுகிறோம், ஆண்டவர் இன்றைக்கு மழை பெய்ய பண்ணுவார் அப்படி என்கிற ஒரு ஃபெய்த்தை தருகிறார் என்று சொன்னால் அதைத்தான் நாம் வந்துட்டு விசுவாசம் என்று சொல்லுகிறோம். So even though when you look at the cloud, there is no clouds, or it's a dry day, or it's a dry sunny day, still there is no chance of raining. But still, when you believe and when you say the rain will come, that is where the belief will come in. ஆகவே நமக்கு இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசம் என்பது பார்க்கும் பொழுது நாம் காணாத ஒன்றின் மேலே வைத்திருக்கிற அந்த உறுதிப்பாடைத்தான் இங்கே விசுவாசம் என்று ஆண்டவர் பேசுகிறார். So when God looks at when he says about the faith, the hope you have, or a strong hope or the confidence that you have on the hope, that is called faith. இப்போ நீங்க 2வது வசனத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுகிறார், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தினாலே அவர்கள் முன்னோர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், காணக்கூடாததை பார்க்கக்கூடாததை அவர்கள் அதன் மேலே வைத்த நம்பிக்கை உறுதியாக இருந்த நிமித்தம் அவர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று இந்த 2வது வசனத்திலே சொல்லுகிறார். That is where the verse 2 it says like this is what the ancients were commanded for. What it says is, even though they didn't see anything, still they had the faith and they have moved forward. இப்போ அதற்கு ஆழமாக அவர் இன்னும் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். And followed by that, he says, by faith we understand that the universe was formed at God's command, so that what we seen was not made out of what was visible. ஸோ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நமக்கு இந்த உலகத்தினுடைய பார்வையில் உலகம் சொல்லுகிறது ஏதோ ஒன்றிலிருந்து ஒன்று உருவானது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய வேதம் திட்ட தெளிவாக நமக்கு போதிக்கிற ஒரு சத்தியம், தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிறார். அதை நாம் என்ன செய்கிறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். So we know that there are lots of people, they saying this world has been created from other form, and they say from this has been created from this. That is where they say. But we all believe that the world has been created by the word of God. இந்த சிருஷ்டிப்புகளை குறித்து அநேக விதமான கொள்கைகள் இந்த உலகத்திலே இருந்தாலும் வேதம் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்பது நிமித்தமாக தோன்றப்படாதவைகள், காணப்படாதவைகள், இல்லாதவைகளிலிருந்து தேவன் என்ன செய்கிறார், தன்னுடைய வார்த்தை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் சிருஷ்டித்தார் என்று நமக்கு வேதம் போதிக்கிறது. So there are in the world there are lots of evolution theory that say about the creation, but we all know that when God has been created, without anything, without any origin or source, God has created on his word. ஆகவே நம்ம வந்துட்டு இந்த சத்தியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். எத்தனை விதமான கொள்கைகள், புதிய கொள்கைகள் கூட இன்னும் உருவாகி கொண்டிருக்கலாம். ஆனாலும் நாம் தேவனுடைய வார்த்தை மேலே வைத்திருக்கிற விசுவாசம் அசைக்கப்படாதபடிக்கு இந்த உலகம் தேவனுடைய வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும்.
So even there may be many more evolution theory that may come on even later time, but we should be stirred, or our faith should not be shaken at any time. We should believe that God is the one he created through his word. இப்போ ஏன் இது அவசியம் என்று சொன்னால், இப்போ நமக்கு வந்துட்டு எதுக்கெல்லாம் நம்ம ப்ரூஃப் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த விசுவாசத்தை இந்த உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்பதற்கு இந்த உலகம் ப்ரூஃப் பண்ணுவதற்கு தேடிக்கொண்டிருக்கிறது. So why we are looking at these things is because the world are trying to prove, they're finding the proof or evidence to prove that what their theory is correct. ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எத்தனை தியரிகள், நீங்க எத்தனை கொள்கைகள் இன்றைக்கு உலகத்திலே எழுதப்பட்டிருந்தாலும், அந்த தியரி எல்லாவற்றுக்கும் சரியான ப்ரூஃப்களோடு அது நிரூபிக்கப்படவில்லை என்பது நமக்கு கொள்கைகளை எடுத்து பார்க்கும் பொழுதும், அந்த ஆராய்ச்சிகளை எடுத்து பார்க்கும் பொழுதும் தெளிவாக என்ன செய்ய முடியும், நிரூபிக்க முடியும். Even though there are many more evolution theory they have said, but still no one can prove that, or they don't have enough evidence to prove that it has been created the what they say. இந்த எபிரேயர் 11:3க்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், தேவன் தமது வார்த்தையால் இந்த முழு உலகத்தையும் படைத்தார் என்று நாம் நம்ப இந்த விசுவாசம் உதவுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. There is another translation which says, it says the God has been created everything through his word. When we through that it that brings us the confidence to believe the faith. இப்போ நீங்க புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலே ஒரு 100க்கு அதிபதி, மத்தேயு புத்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு 100க்கு அதிபதி வந்து இயேசுவிடத்தில் சொல்லுகிறான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சுத்தமாவான் என்று சொல்லுகிறான். So you can see that Matthew chapter 8 verse 8, there is a person, the centurion, who comes and he says, when he comes to Jesus and he says, Lord, you just say one word, my servant will be healed. அப்போ அந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகிறார், அவனை பாராட்டுகிறார். இஸ்ரவேலுக்குள்ள கூட இப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த்தை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லுகிறார். Also Jesus Christ, he appreciates him and he says, I have not found anyone in Israel having just such great faith. அவனுக்கு தெரிந்திருந்தது, இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் அந்த சொல்லுகிற வார்த்தை தன்னுடைய வேலைக்காரனுக்கு, வீட்டில் இருக்கிற வேலைக்காரனுக்கு சுகத்தை கொண்டு வரும் என்று. All he knew is, if Jesus says one word, that will heal his servant who is at home. சங்கீத புத்தகத்தில் 33வது அதிகாரம் 6வது வசனத்தில் கூட இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Psalms 33 verse 6, if you read, it says, by the word of the Lord the heavens were made, their stays host by the breath of his mouth. ஸோ இந்த பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது, ஆண்டவருடைய வார்த்தை கிரியேட் பண்ணக்கூடிய வல்லமை இருக்கிறது என்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே வேண்டும். So we should have the faith that in God's word there is life, and also we should remember that in God's word there is a power to create. இந்த 100க்கு அதிபதியை போல தேவனுடைய வார்த்தையை முழுமையாக நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவன் நம்மிடத்தில் ஒரு வார்த்தை தருவாரானால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிற, விசுவாசிக்கிற அந்த இருதயம் நமக்குள் உண்டாக வேண்டும். The same as the centurion did, the same way we should also have the belief, that faith, that if God says something, it will be complete, it will be accomplished. இப்போ நீங்க 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து பார்த்தீர்கள் சொன்னால், அந்த விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்களை குறித்து அவர் ஆதாரங்களோடு எழுதுகிறார். So we can see that when you read from verse 4 onwards, we can see that the people who have gone through faith and hold on to the faith and got the good testimonies. இப்போ இந்த விசுவாச வீரர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த பட்டியலை பார்க்கும் பொழுது 16 விசுவாச வீரர்களுடைய பெயர் இந்த 11வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. So if you read it in the whole chapter, the chapter 11, you can see there are 16 faith leaders' name has been mentioned here. 16 பேர் தான் அதுக்காக விசுவாச வீரர்கள் இருந்தார்கள் என்று நீங்க முடிவெடுத்து விடக்கூடாது. அது அவர் ஹைலைட் பண்ணி முக்கியமாக ஒரு 16 விசுவாச வீரர்களுடைய பெயர்களை மாத்திரம் குறிப்பிட்டு என்ன செய்கிறார், உற்சாகப்படுத்துகிறார். Don't come to a conclusion that there is only 16 faith leaders, but it's not like that. He just mentioned those 16 names, or there are a lot more faith leaders, but he mentions only 16 names here and he lists out their faith. இப்போ இங்கே தொடங்கும் பொழுது முதலாவதாக தொடங்குகிறார், ஆபேல் காணிக்கை குறித்து தொடங்குகிறார். So first thing he starts from verse 4, that he says about Abel's offering. இப்போ இதிலே நாம இந்த 4வது வசனம் 11வது அதிகாரம் 4வது வசனத்திலே வந்தோம் என்று சொன்னால்,
When you read chapter 11, verse 4, நான்காவது வசனமும் பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். by faith, Abel brought God a better offering than Cain did. அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். By faith, he was commanded as righteous when God spoke well of his offering, and by faith, Abel still speaks even though he is dead. இப்போ இந்த ஆபேலை குறித்து இந்த இடத்திலே அவர் காண்பிக்கும் பொழுது நமக்கு என்னத்தை காண்பிக்க விரும்புகிறார் என்று சொன்னால், ஃபெய்த் வர்ஷிப், அதாவது விசுவாசத்துடன் கூடிய ஆராதனை அல்லது பலியை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார். So we can see that in the verse 4, he says about Abel's faith worship or faith offering that he offered. ஸோ இந்த இடத்துல அப்போ முதல் பார்க்கும் பொழுது அப்போ விசுவாசத்துடன் கூடிய அந்த ஆராதனைக்கு ஒரு முன்னுதாரணம் என்று சொன்னால் இந்த ஆபேல் தான். So with the faith worship, if you want to find an example, you can say that Abel is the role model. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி அது மேன்மையான பலி அப்படின்னு சொல்லப்படுகிறது. Also we can see that it was commanded as righteous. இப்போ இங்கே பார்க்கும் பொழுது இந்த ஆபேலுடைய இந்த விசுவாச ஆராதனையை பார்க்கும் பொழுது அங்கே முதலாவது அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு இந்த இடத்துல காண்பிக்கிற ஒரு காரியம். So you can see that from his worship it was says as it's a better offering, and what it was showing in this particular place is அவர் ஒரு பாவ நிவாரண பலியை முதலாக இந்த உலகத்திலேயே மனிதனாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த காலம் முதல் கொண்டு இருந்த நபர்களுக்குள்ளே முதன்முறையாக இப்படிப்பட்ட ஒரு பாவ நிவாரண பலியை செலுத்திய நபராக இந்த ஆபேல் குறிப்பிடப்படுகிறார். So we can see he is the first person or first in the creation, he is the first person who can attain the sin atonement offering to God. இப்போ இது என்னத்தை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், இங்கே விசுவாச ஆராதனையிலே இவர் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டவராக தேவனுடைய இரக்கம் வேண்டும் என்பதற்கு அடையாளமாகவே என்ன செய்கிறார், இந்த பலியை தேவனுக்கு செலுத்த அவர் விரும்புகிறதை இது காண்பிக்கிறது. So we can see that in his worship, in his faith worship, he just blindly accepts his sin and he wants to confess that and he wants to get rid of it. He has to get the forgiveness from God. விசுவாச ஆராதனையில முதல் பகுதியே முதலாவது நாம் பாவி என்பதை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை அல்லது மன்னிப்பை பெறுவது தான் அந்த ஆராதனையுடைய முதல் பகுதியே. The first thing in the worship is we should accept that we are the sinners and we have to confess our sins. That is what the first step of the worship. இப்போ காயினுடைய வாழ்க்கையை எடுத்து நமக்கு பார்க்கும் பொழுது அங்கே காயின் அவன் பலி செலுத்தினான் என்று எழுதப்பட்டிருந்தாலும் அவன் தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டதாகவோ உணர்ந்து ஆண்டவரிடத்திலே பலி செலுத்தினதாகவோ சொல்லப்படவில்லை. So even though Cain has been given his offering, but nowhere it has been captured that he has confessed his sin or he has been confessed that he is a sinner. You can't find anywhere like that. இப்போ அவன் செலுத்தின இந்த காயின் செலுத்தின பலியை குறித்து சொல்லும் பொழுது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் யூதர்கள் செய்கிற அந்த ஈவினிங் பிரேயரோடு கூட அது கம்பேர் பண்ணப்படுகிறது. So when Cain has been offered, many of the scholars they say that offering can be considered as a evening offering, that they do it normally. அதாவது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவர் என்ன விரும்புகிறார், தான் முதல் மன்னிப்பு பெற வேண்டும் என்பதை அவன் விட்டுவிட்டு என்ன செய்கிறான், தேவனுக்கு ஏதோ ஒரு கிஃப்டை கொடுத்து அவரை பிரியப்படுத்த நினைக்கிறான். So before he thinks that he is a sinner or he wants to confess his sin and get the forgiveness, instead of that he thinks that he just want to give something to God and please God. ஆனா அது தேவன் அங்கீகரிக்கவில்லை என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. But God didn't accept that offering. That's what the Bible clearly says. இங்கே வேதம் சொல்லுகிறபடி இவனுடைய இந்த ஆபேலுடைய காணிக்கை ஒரு விசுவாச காணிக்கையாக அங்கே கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால தான் நமக்கு ஒரு மீட்பு உண்டு என்பதற்கு அடையாளமாக அவனுடைய பலி என்ன செய்கிறது, நமக்கு காண்பிக்கிறது. But when Abel did the offering, it was the bloodshed offering, and he recognized that the blood of by the blood of Jesus we will be redeemed or we will be forgiven. That is the belief he had when he given the offering.
ஆகவே தான் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். இதனாலே இந்த மேன்மையான பலியை செலுத்தினதன் மூலமாக அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. That's where the verse says, by faith he was commanded as righteous. Why he was commanded as righteous is, if you see further above, it says he did a better offering to God. அதாவது அவன் கிறிஸ்து தனக்காக பலியாக போவதை அவன் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதன் மூலமாக அவன் நீதிமானாக மாற்றப்படுகிறான். By believing that by the blood of Jesus we will be redeemed, by believing that he did the offering, that is where he was considered as a righteous person. ஆகவே அங்கே தொடர்ச்சியா வாசிக்கிறோம், அங்கே சொல்லுகிறது அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So also continuously when you read that, it says when God spoke well of his offering. இங்க இடத்துல பார்க்கும் பொழுது இது பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, காணிக்கைகளை குறித்து என்று சொல்லப்படுகிறது. Also we can see that it's mentioned in a plural, that it says as offerings. ஒரு காணிக்கை அல்ல, அவன் பல காணிக்கைகளை என்ன செய்திருக்கிறான், ஆபேல் ஆண்டவருக்கு செலுத்தி இருக்கிறான். So it's not only one offering he did, Abel did many offering to God. அதாவது அவன் செலுத்தின காணிக்கை என்பது ஒரு நிறைவுக்கு அடையாளம் அல்ல, இன்னும் அவனுடைய இந்த மிருக பலியும் ஒரு குறைவானது தான். இங்கே கிறிஸ்து தான் நிறைவான பலி என்பதற்கு அடையாளமாக இந்த இடத்திலே இந்த வார்த்தை நமக்கு காட்டுகிறது. அதை he understood that his offering is not enough, and the blood of animal is not enough, but still Christ offering is the best offering. He understood that, and that is why he has given lots of offering. அவர் தொடர்ச்சியாக சொல்லுகிறார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்லுகிறார். And continuously it says, by faith Abel still speaks even though he is dead. அப்படின்னு சொன்னால் இது என்னத்தை காண்பிக்கிறது என்று சொன்னால், அவன் மரித்த பிற்பாடும் இன்றைக்கும் அவனுடைய ஆபேலுடைய காணிக்கை பலியானது கிறிஸ்து நமக்காக பலியாகுகிறார் என்பதை அது என்ன செய்து கொண்டிருக்கிறது, காண்பித்து கொண்டிருக்கிறது. Even though why it says like this is, even though he is dead, but still we speak about his offering, and we recognize that it's the blood of Jesus is the offering, that is the offering that remembers his offering. இரண்டாவது நம்ம அடுத்ததாக நம்ம 5வது வசனத்துக்கு நேராக வந்தோம் என்று சொன்னால், and when we come continuously for verse 5, அடுத்ததாக பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணக்கூடாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். By faith Enoch was taken from his life so that he did not experience death. He could not be found because God has taken him away. For before he was taken, he was commanded as one of who pleased God. இப்போ முதலாவது ஆபேல் ஃபெய்த் வர்ஷிப்பை பார்த்தோம். ரெண்டாவது பார்க்கும் பொழுது ஃபெய்த் வாக், இந்த இடத்திலே விசுவாசத்தினுடைய நடையை குறித்து இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையிலிருந்து இங்கே பவுல் அப்போஸ்தலன் காண்பிக்கிறார். So first we saw about the faith worship from Abel, and from verse 5 we understand that from Enoch we understand it's a faith walk is important. நாம் ஆதியாகம புத்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசித்தோம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அவன் கிட்டத்தட்ட தேவனோடு கூட 300 வருடங்கள் நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So if you read Genesis chapter 5 verse 21, you can understand that he walked faithfully with God for 300 years. நமக்கு ஒரு நாள் ஆண்டவரோடு சேர்ந்து நடக்கிறதே பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. For us walking with God for one day is a hard task for us. இவனுடைய இந்த ஏனோக்குடைய விசுவாச நடை 300 வருடங்கள் தொடர்ச்சியாக தேவனோடு கூட இருந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒரு மேன்மையான ஒரு விசுவாச நடையை நாம் என்ன செய்கிறோம் இந்த இடத்துல பார்க்கிறோம். So we can see that this Enoch was walked with God for 300 years. By that we can understand how the great faith he has with God. நீங்க தொடர்ச்சியாக நீங்க அதிலே பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், so if you read continuously in those verses, அங்கே சொல்லுகிறது மரணத்தை காணாத படிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. He says so that he did not experience the death. அதாவது தான் வாழ்ந்த தன்னுடைய அந்த தலைமுறையில அவன் மாத்திரம் என்ன செய்யல, மரணத்தை காணாத படிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனை எடுத்துக்கொள்கிறார்.
So in his age, in his period, he didn't experience death. Before getting into death, God has taken him for his அப்போ இப்போ இது வந்துட்டு அவனுடைய விசுவாச நடக்கைக்கு ஒரு ஆண்டவர் கொடுத்த பெரிய ஒரு பரிசு. This is the treasure or the gift God has given to him for by recognizing his faith walk. நமக்கு வேத புத்தகத்திலே வாசித்தோம்னால் தெரியும், 2 நபர்கள் தான் உயிரோடே மறிக்காமல் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். முதலாவது ஏனோக்கு, 2வது எலியா. So we know that there are only 2 people who haven't tasted the death. One is Enoch and another one is Elijah. ஆனா இந்த இடத்துல வருகிற ஏனோக்குக்கும் எலியாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. எலியாவுடைய காலகட்டம் என்பது நியாயப்பிரமாணத்தை பெற்ற காலகட்டம். ஆனால் இங்கே நியாயப்பிரமாணம் என்பது கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே வாழ்ந்த ஒரு மனச்சாட்சி காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன். எந்த பிரமாணம் கையில் இல்லை, எந்த வேத புத்தகம் கையில் இல்லை, ஆனால் 300 வருடங்கள் ஆண்டவரோடு கூட நடந்திருக்கிறார். So there are lots of difference between Enoch and Elijah, because when Elijah lived, he got the commandment, the period of commandment he lived. But Enoch, it's not like that. He lived in the time of conscience, but still he walked righteous before God. நமக்கு இந்த ஏனோக்கை கொண்டு தேவன் அற்புதங்கள் செய்ததாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஏனோக்கு அற்புதங்களை பார்த்ததாக சொல்லப்படவும் இல்லை. ஆனால் எலியாவை கொண்டு அத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அந்த நாட்களிலே விசுவாச தீர்க்கதரிசிகள் எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்கிறார்கள், எலியாவுக்கு முன்பு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது இந்த ஏனோக்குக்கு முற்பட்ட காலகட்டத்திலே அவர் பார்க்கக்கூடிய அவருடைய காலகட்டத்திலே அவருடைய வாழ்க்கைக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் மத்தியிலே கூட அப்படிப்பட்ட ஒரு விசுவாச அற்புதங்களை அவர் பார்த்து பலப்பட்டதாக நமக்கு வேதம் எழுதப்படவில்லை. So there are lots of difference between Enoch and Elijah, because Elijah know that he has seen lots of miracles through prophets, even before prophets as well, and God has also did many wonders through him as well. But if you consider Enoch, he didn't see any of the miracles like that in his life, or before him also there is no people has been done such wonders so that he can strengthen himself in faith. அதாவது நம்ம அதில் வாசிக்கும் பொழுது தொடர்ச்சியாக சொல்லுகிறார் பாருங்க, அவன் காணப்படாமல் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. It says before he was taken, he was commanded as one who pleased God. அதாவது ஏனோக்கு மனிதனாக பூமியிலே வாழ்ந்த நாட்களிலேயே தேவன் அந்த மனிதனாகிய ஏனோக்கை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். So even when Enoch was lived in this world as a man, by looking at his actions and walk, God has pleased in him and he taken him. இப்போ இதுதான் முக்கியமான ஒரு காரியம். விசுவாச நடையிலே நம்முடைய விசுவாச நடையை பார்த்து, நான் பூமியில் இருக்கிற வாழ்கிற இந்த நடக்கையை பார்த்து தேவன் மகிழ்ச்சி அடைகிற அல்லது தேவன் பிரியப்படுகிறதாக இருக்க வேண்டும். So when we live in this world, even in this world, the walk we walk, by looking at that, when God looks at that walk, he should be pleased, he should be joyful when we look at us. இப்போ நாம சரித்திர ரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 5300 இயர்ஸுக்கு மேலாக இன்னும் பரலோகத்தில் அவர் அதே மனித சரீரத்தோடு என்ன செய்து கொண்டிருக்கிறார், பரலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏனோக்கு. So even we know that this Enoch was living in a heaven with a manly body, even though it's nearly 5,000 plus years, 5,300 years more, even more, he still lives there. ஸோ அது ஒரு அருமையான ஒரு காரியம். அதோடு கூட அவர் மறுபடியும் என்ன செய்ய வேண்டியிருக்கும், பூமியிலே அவர் மனிதனாக இறப்பார் என்று விசுவாசிக்கிறார்கள். வெளிப்படுத்தல் புத்தகம் 11:4 சொல்லப்படுகிற அந்த 2 தீர்க்கதரிசிகளில் ஒருவராக இந்த ஏனோக்கு இருப்பார் என்று நம்பப்படுகிறது. So even though there are lots of people that believe that he will come back, in the Revelation chapter 11 verse 4, if you find there are 2 prophets that has been mentioned in among 2, one will be Enoch and he will come back. இவருடைய விசுவாச நடக்கையோடு கூட இவர் விசுவாச நடக்கையோடும் அவருடைய எச்சரிப்பை செய்தியும் நமக்கு யூதா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Also, even though it has been said about his faith walk, if you read in book of Jude, you can understand the warning message also written about him. யூதா புத்தகம் 14வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், if you read Jude chapter 14, sorry, verse 14, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்களை யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளின் நிமித்தமும்
அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். In verse in NIV it's 15 and verse 15 to judge everyone, to convict all of them of ungodly act they have committed in their ungodliness, and to all that defend words ungodly sinners have spoken against him. Verse 14, Enoch the seventh from Adam prophesied about them, see that God is coming with thousands upon thousands of his holy ones. இப்போ இங்கே பார்க்கும் பொழுது கடைசி அந்த ஆண்டவருடைய பகிரங்க வருகை குறித்து இந்த ஏனோக்கு பரிசுத்தவானாக இருந்து அவன் வாழ்ந்த காலகட்டத்திலே 300 வருஷம் அவன் விசுவாசத்தோடு நடந்தான். மாத்திரமல்ல 300 வருஷம் நடந்த நாட்களிலே அந்த நாட்களிலே வாழ்ந்த பாவியாக வாழ்ந்த ஜனங்களை பார்த்து அவன் அவபக்தி இருந்த யாவருக்கும் என்ன செஞ்சிருக்கிறான், எச்சரித்திருக்கிறான், ஆண்டவருடைய வருகை குறித்து பேசியிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So even though it says about the triumphant coming, we can see that even though he has lived in the source period, he has given a warning message to the people who are lived ungodly. He had told about God. இப்போ இந்த இடத்திலே தான் நமக்கு பார்க்கும் பொழுது இவருடைய விசுவாச நடை தேவனுக்கு பிரியமாக இருந்தது என்று அவன் சாட்சி பெற்றிருக்கிறான். He has been testified based on his faith walk that he pleases God. இப்போ அதோடு அவர் கம்பேர் பண்ணி என்ன செய்கிறார், 6வது வசனத்திலே சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லுகிறார். And continuously when we read verse 6, it says, and without faith it's impossible to please God. இப்போ ஏனோக்குடைய காலகட்டம் அவர் காணாததில் வாழ்ந்தார், காணாத தேவன் மேல் விசுவாசம் வைத்து தேவனோடு நடந்திருக்கிறார், காணாத எத்தனையோ பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு நடக்க போகிற அந்த பகிரங்க வருகை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த விசுவாச அவருடைய நடக்கையோடு இந்த நாளில் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு எத்தனையோ முன்பாக பரிசுத்தவான்களுடைய விசுவாச நடக்கைகள் எத்தனையோ மிகம் போன்ற திரளான சாட்சிகளை தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். So even though he is the person who lived at the time, there is the time of no one has seen God or no one has seen the triumphant coming, but he still spoke about that. But in that case, like we can see there are lots of testimonies, like like clouds of testimonies where we can say, we can refer to. இப்போ நாம வாழ்கிற காலகட்டத்திலே நடக்கிற இந்த விசுவாச பரீட்சைகளிலே கூட நாம் ஒருபோது சோர்ந்து விடாமல் தொடர்ச்சியாக இந்த விசுவாசத்தோடு தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். God also, like even in our faith walk, even these days, we should hold on to our faith and we should walk perfectly before him. ஆகவே தான் யோவான் புத்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக, சிலுவை மரணத்துக்கு முன்பாக சீசர்களிடத்தில் சொன்னால், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று தன்னுடைய சீசர்களுக்கு எச்சரித்தார். That is the reason before Jesus Christ go to the cross, he looks at his disciple and he says, do not let your heart be troubled. Believe in God, believe also in me, he said. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த விசுவாசம் என்கிற ஒன்று இருந்தால் மாத்திரம்தான் நாம் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெறவும் முடியும். தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் முடியும். So only by having, why he said like this is, only by having this faith you can receive anything from God or you can hold on to the God. ஆகைதான் அதே 6வது வசனம் தொடர்ச்சியாக சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So also if you read continuously, it says, because anyone who comes to him must believe that he exists and he rewards those who earnestly seek him. நமக்கு ரட்சிப்புக்கு விசுவாசம் தேவை, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு விசுவாசம் தேவை, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் தேவை. எல்லாவற்றுக்கும் நமக்கு இந்த விசுவாசம் தான் அவசியமான ஒரு கீயாக இருக்கிறது. So we need faith for our salvation, we need faith for our baptism or any of the blessing. For everything we need faith as a key to get that blessing. ஒரு ஜெயங்கொண்ட வாழ்க்கை வாழ வேண்டும் சொன்னால் இந்த விசுவாசம் என்கிற ஒரு திறவுகோல் மூலமாகத்தான் நாம் முன்னேறி போக முடியும். If you want to live a victorious life, only by having this key of faith, then we can go forward and have a victorious life. சரி, இப்போ மூன்றாவதாக இன்னொரு நபரை இந்த இடத்திலே பார்க்கிறோம், நோவாவை குறித்து. And as a third person we can see as a person called Noah. இங்கே வேற குறித்து பார்க்கும் பொழுது ஃபெய்த் ஒர்க்
இந்த இடத்திலே அவருடைய நோவாவுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்க முடியும். So from the life of Noah, we understand that he had a faith work. அப்போ இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது 7ஆம் வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். And by faith, Noah, he warned about the things not yet seen. In holy fear, built an ark to save his family. By his faith, he condemned the world and became heir of the righteousness that he is keeping with faith. அப்போ முதலாவது ஃபெய்த் வர்ஷிப்பை பார்த்தோம், ரெண்டாவது ஃபெய்த் வோக்கை பார்க்குறோம், மூன்றாவது ஃபெய்த் ஒர்க்கை பார்க்குறோம். So first we saw about the faith worship, second we saw about the faith walk, now we seeing about the faith work. இப்போ இவருடைய ஃபெய்த் ஒர்க்கை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவர் வாழ்ந்த நாட்கள், அதாவது நோவா காலகட்டத்திலே வாழ்ந்த நாட்களை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும். So when we think about this faith work, we need to think about Noah and the period when he lived at this time. We have to bring that to our eyes. ஏன்னு சொன்னால் அங்கே சொல்லுகிறது நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. So when we look at this Noah, he says in his time. ஸோ நோவாட காலகட்டத்திலே எதெல்லாம் அவன் காணக்கூடாது இருந்ததோ என்பதை குறித்து நம்ம பார்க்க வேண்டும். So we have to think retrospect that what are the things in his time, the things that happened. பல வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் நோவா காலகட்டத்து வரைக்கும் மழை வானத்திலிருந்து மழை பெய்யப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். பனி இருந்தது, மழை பெய்யப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். So we can see that there are many scholars, they say until the time of Noah there was nothing called rain. Until that there was only the dew in the morning. So that is what they. இப்போ நோவா தான் முதலாக இந்த கப்பல், அதாவது இந்த பேழையை என்ன செய்கிறார், கண்டுபிடித்த ஒரு நபராக, தண்ணீரிலே மிதக்கக்கூடிய ஒரு படகை கண்டுபிடித்த நபராக இந்த நோவா இருந்திருக்க வேண்டும். So Noah is the first person who invented or created or discovered this kind of ark that will be float in the water. ஏன்னு சொன்னால் அங்கே சொல்லுகிறது இந்த இவருடைய விசுவாச ஒர்க்கை பார்க்கும் பொழுது முதலாவது பார்க்க வேண்டிய ஒரு காரியம், அவன் காணாத காரியங்களை குறித்து ஒரு எச்சரிப்பு செய்தியை என்ன செய்கிறான், பெற்றுக்கொள்கிறான். So when we look at his work, by faith work, we can see that without seeing anything, he gives a warning message to the people. அவன் யோசித்திருக்க முடியும், ஒரு பேழையை உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்ன உடனே கண்டிப்பாக அவன் யோசித்திருப்பான். So when God said have to create an ark, immediately he would have thought like this. எப்படி இந்த பேழை உண்டு பண்ண சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு பேழை அந்த நாட்களிலே அதுக்கு முன்பு வாழ்ந்த நாட்களிலும் என்ன செய்யப்படவில்லை, கண்டுபிடிக்கப்படவில்லை, செய்யவில்லை. இப்போ முதல் வெளிப்பாடு அவன் என்ன செய்கிறான், பேழையை செய்ய வேண்டும் என்கிற ஒரு காணக்கூடாத ஒன்றை, செய்யப்படாத ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தை அவனுடைய வாழ்க்கையில அவன் என்ன செய்கிறான், பெற்றுக்கொள்கிறான். So when God said to create such kind of ark, in his life he never seen such kind of thing, or never seen a boat or ark which has been created earlier that he has a reference to do it. அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பாருங்க, தான் பண்ணுகிற அந்த பேழை மூலமாக தன்னுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவார்கள், காப்பாற்றப்படுவார்கள் என்று அவன் நம்புகிறான். So also he believes that by doing this ark, he believes that he and his family will be saved in this ark. அவனுக்கு தெரியாது ஆண்டவர் ஜலப்பிரயத்தில் போகிறன்னு சொல்லும் பொழுது, இப்போ நம்மள்கிட்ட சொன்னால் சொல்லுவோம், சுனாமியை நம்ம பார்த்துருக்கிறோம், வெள்ளப்பெருக்க பார்த்துருக்கிறோம், பெரிய பேரழிவுகளை இந்த நாட்களில் பூமி அதிர்ச்சியை பார்த்துருக்கிறோம், எத்தனையோ காரியங்களில் உலகத்திலே நடக்கிற இயற்கை அழிவுகளை குறித்து நாம் கண்களூடாக பார்த்துருக்கோம், அல்லது வேறு யூடியூப் மூலமோ ஏதோ விதத்தில் நாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த நோவா காலத்துக்கு முன்பாக வரைக்கும் எந்த நியாய தீர்ப்பும் என்ன செய்யவில்லை, நடக்கவில்லை என்பதனால் அவர் கேள்விப்பட்டும் இருக்க மாட்டார், பார்த்தும் இருக்க மாட்டார். So today if you say that there will be a rain or flood or anything, we will believe, because we have seen about the tsunami, we have seen about the flood or earthquake or any natural disaster we have, even though haven't seen with our natural eyes, we have seen in our YouTube. So we will believe. But in his time, when you see about something like this, when you hear or when he says something like this, how he can believe that? இப்போ இங்கே வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் அந்த ஆதியாகம புத்தகம் 6வது அதிகாரத்தை வாசித்தால் தெரியும், நோவா பேழையை உண்டு பண்ண சொன்ன உடனே ஒரே நாளிலே அந்த பேழையை உண்டு பண்ணி முடிக்கல.
So when you read Genesis, you will understand when God says to build this ark, he didn't complete or build this ark in a day, in one day. அஹ், இன்றைக்கு நாம் சொல்லுகிற ஏதோ ஏஞ்சல்கள் ஹெல்ப் பண்ணினாங்கன்ட்டு எத்தனையோ காரியங்களை சொல்லப்பட்டிருந்தாலும் நமக்கு அதை குறித்து வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் வேதத்திலே 1 பேதுரு 3:20 வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், So there are lots of people, they said that the angels came and they helped, but none of the things are captured in the scriptures. But when we read 1 Peter chapter 3 verse 20, அங்கே சொல்லுகிறது பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. also we said that in the previous days, that when Noah was building his ark, தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது, அதாவது இந்த பேழையை பல வருடங்கள் பிடித்தது இவருக்கு பேழையை பண்ணுவதற்கு. அத்தனை வருடங்களும் ஆண்டு என்ன செய்கிறார்? நீடிய பொறுமையோடு தேவன் காத்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. the word says, when God waited patiently in the days of Noah while the ark was being built. So until the Noah was building this ark, God was patiently waiting for him to complete the ark. இப்போ நோவா அந்த பேழையை உண்டு பண்ணி கொண்டே இருந்திருப்பார். அந்த நாட்களிலே வாழ்ந்த ஜனங்கள் என்ன செய்திருப்பார்கள்? இங்கே நோவாட்ட கேட்டிருப்பாங்க, என்னத்துக்கப்பா இந்த பேழையை பண்ற அப்படின்னு கேட்டிருப்பாங்க. So probably Noah will be keep on building the ark. So whenever he was continuing his work, people will come and ask, why you are building this? இப்போ அவன் ஏன்னு சொன்னா, நீங்க 2 பேதுரு புத்தகம் 2:5 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிற நீதியை பிரசங்கித்த நோவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. Also in 2 Peter, if you read chapter 2 verse 5, you can verse 5, we can see that he is the preacher of righteousness. That's what it refers. ஆகவே அவன் நோவா ஒரு பக்கத்தில் அவன் பேழையை உண்டு பண்ணி கொண்டிருந்திருப்பான். ஜனங்கள் கேட்கும்போது சொல்லியிருப்பான், பெரிய ஒரு அழிவு வரப்போகிறது, தேவன் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறார், அதற்காக இந்த பேழை மூலமாக என்னுடைய குடும்பத்தாரை காப்பாற்றும்படியாக நான் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறேன் சொல்லியிருப்பார். So whenever people might ask the question, why you are building this, he might have said there will be a great disaster is going to come. God is going to destroy this land. So that's why I'm just building it to save my family. He might have said like that. இப்போ ஆண்டவரும் பொறுமையோடு காத்து கொண்டே இருக்கிறார். இப்போ அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பக்கம் இந்த நோவா பேழையை பண்ணி முடிக்கும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். So here also we can see that God is patiently waiting until he completes the work, until he built the ark. நோவா பேழையை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பிரசங்கித்துக் கொண்டும் இருக்கிறார். Also while he was building the ark, Noah was also doing a preaching work. He is preaching about the warning message. ஆனா வசனம் சொல்லுகிறது, மத்தேயு புத்தகம் 24வது அதிகாரம் 38வது 39வது வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால், So if you read Matthew chapter 24 verse 28 and 30, 38 and 39, எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும், அங்கே சொல்லுகிறது, அங்கே நாம பார்க்கிறோம் யூதாவில் 1 பேதுருல வாசிக்கும் பொழுது அங்கே பேழையை ஆயத்தம் பண்ணும் நாள் வரைக்கும் தேவன் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். இங்கே மத்தேயு 24:38 சொல்லுகிறது, ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் என்று சொல்லப்படுகிறது. So we can see that in Matthew chapter 24 verse 38 and 39, you can see until the time that Noah enters into the ark. But if you see it in 2 Peter, you understood, 1 Peter, you understood that he was waiting patiently for Noah to build the thing. But here he says until he enters into the ark, he was waiting. அங்க ஆயத்தம் பண்ண வரைக்கும் தேவன் பொறுமையோடு இருக்கிறார். ஆனா இங்கே 38வது வசனத்துல இங்கே மத்தேயுல வரும்பொழுது அங்கே பிரவேசிக்கும், அதாவது பேழைக்குள்ள நோவா பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. So here it says about God was in 1 Peter, it says God was patiently waiting for Noah to build the ark. But here in Matthew chapter 24 verse 38, he says the people who are around there, how their mentality was until he enters into the ark. அங்கே சொல்லுகிறது, ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும், it says people were eating and drinking, marrying and giving into marriage. 39, ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And verse 39, they knew nothing about what would happen until the flood came and took them all away. இது பெரிய ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்தி. It's a great warning message, we can see. இவர் ஒரு பக்கம் வர்க் பண்ணி கொண்டே என்ன செய்கிறார்? விசுவாசத்தோடு பிரசங்கிக்கிறார். பிரசங்கித்த விற்பாடு இவர் அங்க பேழைக்குள்ள போகிறார்.
So he was, even though he was doing the work, still he was preaching. And when he finished the work, he enters into the ark. ஆனா, இப்போ கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேல ப்ரீச் பண்ணியிருக்கணும். ஆனா, இங்க பார்க்கும் பொழுது, இந்த ஜனங்கள் அவங்க என்ன வளமையாக என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ, அதை கன்டினியூவாக பண்ணுகிறாங்க. இவருடைய பிரசங்கத்தினால எந்த மாற்றமும் அந்த ஜனங்களுக்கு உண்டாகவில்லை. So he might have continuously, he was preaching, probably he might have preached for 100 years, but even though no one is there to listen, but they were doing what they were doing as usually. அங்க வசனம் சொல்லுகிறது, அவர்களை வாரிக்கொள்ளும் வரைக்கும் அவர்கள் உணராதிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The word says, until the flood takes them away, took them all away, they were not realize anything. நீங்க இந்த நோவா குறித்து ஃபிலிம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க மழை தண்ணி அவங்க மேல படும் பொழுது தான் அவங்களுக்கு அப்ப கூட ஜாலியா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பிறகு தண்ணி பெருக ஆரம்பிக்கும் பொழுது தான் அவர்கள் தத்தளிக்க தொடங்குவார்கள். So you might have seen the film about this Noah. You can see that when the rain started, they might have not realized they were enjoying those raindrops. But when they started to float, then that's where they realized it's a real thing. அப்போ இந்த இடத்துல நமக்கு பார்க்குற காரியம், இந்த விசுவாசத்தினுடைய இவருடைய கிரியையை பார்க்கும் பொழுது, செயல்களை பார்க்கும் பொழுது, இந்த நோவானுடைய விசுவாசம் ஒரு பெரிய ஒரு கிரேட்டாக இந்த இடத்துல காண்பிக்கிறார். So we can see that in this place, Hebrews, he was pointing out and he is specifying that the faith of this Noah is very great. இப்போ இந்த காரியத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்கள் நிறைய ஆழமான சத்தியங்களை இதில் பார்க்கிறோம். So there are lots of things we can learn from all these people, and that's what God is showing here. இப்போ நோவா காலகட்டத்தில் அந்த அழிவு நடந்ததுக்கு பெரிய ஒரு காரியம், அவர்களுக்கு தேவ பயம் இல்லாம போனது. In the time of Noah's period, there was a great disaster because no one had the fear of God. ஏன்னு சொன்னால் இந்த 11:7 நாம வாசிக்கும் பொழுது, நோவா குறித்து சொல்லும் பொழுது, அங்கே சொல்லுகிறது, இன் ஹோலி ஃபியர், அவனுக்குள்ள ஒரு பயபக்தி உள்ளவனாகி என்று சொல்லப்படுகிறது. And verse 7, when you read, it says, faith, when warned about the things that not had seen, in holy fear built an ark, it says. அப்போ இந்த விசுவாசமான ஒரு அவன் செயலுக்குள்ளாக அவன் செயல்படும் பொழுது அவனுக்கு தேவையாக இருந்தது ஒரு என்ன சொல்லுகிறது, ஒரு பரிசுத்த பயம் அல்லது பரிசுத்த பக்தி அவனுக்கு தேவையாக இருந்தது. So when he was working in his faith, in the time period, he needs this holy fear to build this ark. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் குறித்து எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலே வாசித்தோம் என்று சொன்னால், when you read Jeremiah chapter 2 verse 19, it says about the Israelites there. இப்படியாக சொல்கிறார், உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாதிருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So when we read Jeremiah chapter 2 verse 19, your wickedness will punish you, your backsliding will rebuke you. Consider then and realize how evil and bitter it is for you when you forsake the Lord your God and have no of me, declares the Lord Almighty. இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை, அங்கே முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், என்னை பற்றி பயம் உன்னிடத்தில் இல்லாதிருக்கிறதும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. When it says that, he says about the prophet, when he is saying that, he says there is no fear about the God. அதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை பொல்லாப்பும் கசப்பான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சொல்கிறார். அதை குறித்து he says how many of evil things and bitter things you are doing. இப்போ நாம் நம்முடைய கர்த்தரை விடுகிறது, அவரை விட்டு பின்வாங்குவதும், அவரிடத்தில் வைக்க வேண்டிய பக்தியை அற்றுப்போகிற நிலையாய் காணப்படும் பொழுது அது தேவனுடைய பார்வையில் அது பொல்லாப்பான ஒரு கசப்பான காரியமாக காணப்படுகிறது. So when we don't have the fear of God, when we do as usual, but in God's sight it's abominable in God's sight. சரி, அப்போ இதிலே பார்க்கும் பொழுது இந்த நோவா காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் ஒரு பயபக்தியற்ற ஒரு சந்ததியாக இருந்திருக்கிறாங்க. அதற்குள்ளாக ஒரு விசுவாச ஒரு வீரனாக இந்த நோவா மாத்திரம் ஒரு பயபக்தி உள்ளவனாக அவன் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்தவர்களுக்குள் இருந்திருக்கிறான் என்று நமக்கு வேதம் காட்டுகிறது. So we can see this Noah, when he was lived at this period, the people were fearless people, fearless about God in that period, and those among those people, Noah was the person who had a holy fear and he was built and obeyed God.
சரி, இதோட நான் நிறுத்திக்கொள்ள விரும்புகிறேன். தொடர்ச்சியாக அடுத்ததாக விசுவாச வீரன் ஆபிரகாமை குறித்து எழுதியிருக்கிறார். அங்கே ஃபெய்த் ஒபீடியனை குறித்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வாரத்திலே இதனுடைய வேத பகுதியை தொடரலாம் என்று கருதுகிறேன். So until we will finish off this with this now, in the next class we'll see about the Abraham, and from verse 8 onwards it says about the faith obedience. We'll look into that in the next session. இப்போ தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். Let us bow down and let us pray now. பிதாவே, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Father God, we praise you, we give you glory, Lord. இந்த அருமையான நேரத்திலும் கூட கர்த்தாவே, உமது பரிசுத்தவான்களை ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக விசுவாசத்திலே நடக்கும்படியாக, விசுவாசத்தோடு ஆராதனை செய்யும்படியாக, விசுவாசத்தோடு செயல்படும்படியாக எங்களுக்கு முன்பாக நீர் வைத்து ஆண்டவரை காண்பித்த இந்த சத்தியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, Father God, you have given many people, faith leaders, Father God, who walked, had a faith worship, and who walked with faith, and who worked with faith. Lord, we have seen many people and given an example for us, Father God. இதன் மூலமாக எங்களுடைய விசுவாசங்கள் இன்னும் ஆண்டவரே பக்தி விருத்தி அடையட்டும், இன்னும் விசுவாசத்தை நாங்கள் வளரட்டும். ஆண்டவரே, அந்த பரிசுத்தவான்களைப் போல நாங்களும் உமக்காய் பிரியமாய், உம்மை பிரியப்படுத்துவர்களாய், உம்மோட நாமத்தினாலே உம்மிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. So Lord, let us also be like those people, Father God. Let us also stir up our faith. Let us also be a testimony for other people as well, Father God. என்னோடு இணைந்து இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படிக்கு நான் வேண்டுகிறேன். Lord, people who are listening along with us, Father God, we pray, Father God, strengthen and Lord, increase their faith as well, Father God. தொடர்ச்சியாக இந்த நாட்களிலே பரீட்சைக்குள்ளாக ஆண்டவர் விசுவாச சோதனைக்குள்ளாக போகிற ஜனங்களை நினைத்தள்ளுவீராக. அவர்களுடைய பலவீனத்தில் உமது பலத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு அவர்களை தாங்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். Lord, also people are going through this faith test, Father God. We pray, Father God, strengthen and Lord, give your faith, Father God, so that they can overcome the situation, Father God. உங்க பரிசுத்தமுள்ள கரத்தில் எங்களை முழுமையாக தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். In your holy hand we completely surrender, Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' mighty name we pray. Amen. Amen. Thank you. God bless you. Thank you.